தான் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டா இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே. எல்லா ஃபாதர்களுக்கும் ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள். முதலாவதாக சொல்லுவோமே நான் ஃபாதர்ஸ் டேல. அப்போ நாங்கள் இன்னைக்கு கொள்கையாக எடுத்துருக்கீங்களோ? அப்போ என்னதான் நடந்தாலும் செய்ய மாட்டீங்க 6 மணிக்கு மேலே. ஏன்னு நான் பிரச்சனை 6 மணிக்கு போல தலை சுத்து சத்தியம். அனைவருக்கும் வணக்கம். அந்த நம்ம நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை அத்தையாகன்னு வீட்டுக்கு முன்னுக்கு இருக்க கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பூக்கண்டு பக்கத்தில், அதாவது அங்கே வந்து நிற்கிறேன். இன்றைக்கு ஏன் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா வினஸ், அதாவது வினஸ் தான் எங்களுக்கு வந்து வீடியோ கேமரா எடுக்கிறவர் அநேகமாக. என்னடா இப்போ எந்த அங்கிட்ட கேமராமேன் ஒருத்தரும் இல்லை, உங்களை தவிர. என்ன நீங்களானா அவ்வளோ ஒரு வடிவா ஆட்டி ஆட்டி அடிப்பீங்க, எடுப்பீங்களா நீங்கள்? அப்போ அதனால நான் உங்களை வீடியோவை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம்டா, இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே. ஏன்னா வினஸ், எல்லா ஃபாதர்களுக்கும் ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள். முதலாவதாக சொல்லுவோமே நான் ஃபாதர்ஸ் டேயில். அப்போ நாங்கள் இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேக்கு நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, அது வீடியோக்குள்ளே போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டினை கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க, வீடியோக்குள்ளே வந்தாலும் நான் தான் நிற்பேன், பயப்படாதங்க. இன்றைக்கு உண்மைக்குமே என்ன சொல்கிறேன், ஃபாதர்ஸ் டேண்டாலே உண்மைக்குமே தெரியும் அப்பாக்கள்ன்றது. அப்பாண்டாலே எவ்வளோ ஒரு பெரிய இது இல்லை, அங்கெல்லாம் எப்படியும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இதுன்றது எங்களோட அப்பா தான். அதே மாதிரி எனக்கு எங்களோட அப்பாவேன்னு சொல்கிற அவ்வளோ விருப்பம். எந்தளவு சொல்லாமல் எனக்கு எந்தளவு அம்மா பிடிக்குதோ அதே போல் அப்பா தான். அம்மா எங்களை கஷ்டப்பட்டு பெற்று எடுத்தவா, அதே மாதிரி அப்பா கஷ்டப்பட்டு எங்களை வளர்க்குறார். இப்போ இவ்வளவோ கஷ்டங்கள் அவையிலெல்லாம் சொல்கிறது, எவ்வளவோ பார்த்து அதாவது வளர்ப்பினேன். அதே ஆம்பளை பிள்ளைகளையும் விட பொம்பளை பிள்ளைகளா கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும், அதிகமாக பாசமாகலாம் பார்த்து கொள்ளுவினோம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட அண்ணாக்கள் தம்பியாக்கள் இருக்கிறாங்க, அவையிலையும் விட அப்பா என்னெல்லாம் பாசம் உண்டுவேன். வீட்டையும் அடிப்படைக்கையும் இப்படி தான் சொல்லுவேன், எனக்கு எங்கள் அப்பா பாசம் உண்டு. அப்போ அதே மாதிரி எங்களை அம்மா அடித்தா கொடுத்து நான் உடனே அப்பாட்ட போய் சொல்லுவேன், இப்படி அப்பா அடிச்சுட்டு அம்மான்ட்டு சொல்லி அப்பா அம்மா பேசுவேன். அப்போ அப்படியெல்லாம் சின்ன வயசில் அப்படி செஞ்சுனாங்க. அதே மாதிரி அப்பா எல்லாருக்குமே கூட பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அப்பான்றது பெரிய ஒரு இதாக இருக்கும். அதேமாதிரி எனக்கும் எங்களோட அப்பா பெரிய ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நாங்கள் அப்போ என்ன செய்வோம், இன்றைக்கு ஃபாதர்ஸ் டேக்கு இதே அப்பான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் முக்கியமான வீடியோ சந்திரன வேலை முடிஞ்சுட்டு ஃபுல்லாகவே இன்றைக்கு முடிவாட்டுக்கு வந்துட்டு வேலை இன்றைய தினம் கதவை ஏற்றி கொண்டு போகிறேன். அப்போ அந்த கதவங்களை விட்டு பிரிஞ்சால போப்பாது. அப்போ நாங்கள் அதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் போய் பார்ப்போம்மா சந்திரனை உள்ளுக்குள்ள என்ன செய்கிறாருன்னு. வாங்க போ. சந்திரன் என்ன பாக்ஸோ அடிக்கிறீங்க? முடியுதா பாக்ஸ் அடிச்சு? என்ன 3 பாக்ஸோ இந்த கேட்டுக்கு? எங்க 4 பேர் அடுத்தது? சந்திரன் அடுத்த பாக்ஸ் எங்க வேறு? அடுத்த பாக்ஸ் எங்க வரும்? அட இதில் 4, நான் இதைத்தான் 3 கேட்டேன். அப்போ மேலே அதெல்லாம் இனித்தான் இந்த கதை கொடுப்பீங்களே. நான் அப்போ இவர் சொல்கிறதா இருக்கா கேளுங்க நீங்கள். ரெண்டே தான் தெரியுமா, கண்ணாடி போட்டு சந்திரன் வேலை செய்கிறார். அதுதானே இல்லாடி வேலை செய்ய மாட்டீங்க. அங்கால நட்ட வெயிலா இருக்கேன்னு சந்திரன். சந்திரன் என்ன பண்டே கதவு கொடுப்பீங்களான்னு? சந்திரன் சரி ஏன்பா பண்ணாங்க என்ன அனுபவம்? இந்த ஃபுல்லாக கதவு குத்தே அவ என்ன சந்திரன், இந்தியோட கதவு சரி ஃபுல்லாக
நாங்களே ஃபுல்லாக எல்லாம் அடித்து பெயிண்ட் எல்லாம் அடித்து எத்தனை மணிக்கு கொண்டு கொடுக்க போகிறீங்க? ஓ நேரம் கொடுக்கும். கம்ப்ரஸர் அவன் பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கானா? அடடியா கம்ப்ரஸர் வேலை நடக்குது. அப்போ 2 மணி குளத்தெல்லாம் ஆண்டவனா தான் பார்த்துட்டு மெட்டெல்லாம் சரி தானே. அப்போ இதை நீங்கள் ஒட்டிட்டோம் சரியா தானே இருக்கு. ஒட்டுவோம். எங்கேங்க இந்த பாக்ஸும் இனி இருக்கும். இங்கே இந்த பெட்டி இருக்குல்ல 4 பெட்டியும் இப்படியாக அடைக்கணும். அடைச்சி போட்டு இதே மாதிரி இந்த கதவை நிமித்தி போட்டு இனி சேர்ந்தெல்லாம் தகரம் இல்லாமல் அடிக்கணும். நாங்கள் இனிமேல் இப்போ தகரம் முட்டையக்கா பார்ப்போம். என்ன செய்கிறீங்களா இட்டி? பெயிண்ட் அடிக்கிறீங்களா? என்னது கப்பலுக்கா? அப்போ எதுக்கு? அலுமினியம் எதுக்கு பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் அடிச்சிடுங்க. அடிக்க தெரியுமா? ஆனால் மேசியை பழுது ஆக்கிடுவீங்களே என்ன? அது கிடையாது. ஆனால் வடிவாருக்கு தெரியுமா? இங்கே இப்போ எல்லாத இது மட்டுமா? இன்னொரு பூவல்ல இதுக்கு சோடி போயிருக்கா? வெள்ளம் மயன் அடிக்கணுங்க இருக்கு வேலையாண்டா குயிக்கா செய்யுங்க என்னப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கவலைப்படுறீங்களோ? வேலை என்னதுமாண்ணா? அதான் ஒரு ஓடு கொடுத்தாலும் போக மாட்டேன்னு சொன்னவர். ஆனால் செந்திரமே தூக்கணும் வந்துட்டார் ஆள். அண்ணே ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் நல்லது தானே, உங்களுக்கு தானே நல்லா. ஏனுங்க ஒன்று சொல்லுங்க. அவன் ரெஸ்டோ ஏன்மா நீங்களே வெயின் அடிக்க போறீங்க? அதான் இந்த கதவுக்கு தான் பெயிண்ட் அடிக்க போறேன். அதான் நான் செய்த வேலை. அது நாளைக்கு அது ஃபினிஷிங் ஆயிடும். அந்த கதவு நாளைக்கு தான் வருவீங்களா? உண்மையா வேலை சரியா? நான் வேலையா உங்களுக்கு மீன் கேட்டு வந்தது கராச்சியில். அதே மாதிரி பார்க்கத்தானே. ஓ அதுவும் சரிதானே. செந்திரனுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலான வேலை செய்கிறேன்னு உங்களோட தம்பியோடே பேச்சு. ஏன் நான் வேலைக்கு வந்தேன் 2ஆம் மாதிரி. சரிதான் ஒரு கதையில் உண்மைதான். நாளைக்கு அந்த கதவை முடியுதானே அவசர வேலை. அதான் 2 கதவை முடிச்சாதான் நிம்மதி. இல்லாட்டி சரி எங்களை கதவை கொடுத்தாங்க சரி பேசுவாங்கல்ல. ஓ அதுதான் வேலும் அவசரத்துக்கு தானே கொடுக்குறது கேட்டதா? அவசரத்துக்கு ஓ அதுதான். அதே மாதிரி இங்கே இப்போ எத்தனை கதவை வந்துருக்கு. இங்கே விதுசனே மேரோ கால் பண்ணி கேட்டிருக்கீண்ணா. எங்களே மென்னின் 2 பேர் கால் பண்ணினேண்ணா. அளவெடுக்கோ கிரீல் அளவுக்கும் கதவுக்கும் உண்டு. அது என்ன கதவு தெரியுமோ? அந்த தள்ளு வண்டி அந்த கதவு தான். பாவம். சரியா ஓ அடிங்க. நான் அப்படியே பார்க்க ஓ போடுங்க. நீங்கள் கேட்க மாட்டீங்களே. ஏதோ லங்காய்க்கிற சைட்டால உள்ளால. சரி இங்கே பாருங்க. இப்போ பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. இன்னும் வடி அடிக்கிறாரு. ஸோ இங்கால பெயிண்ட் அடி நடக்க இங்கால பார்த்தீங்கன்னா பட்டுறாரு சென்றுறேன். அதாவது தகர இந்த பெயிண்ட் டக்காண்டே காஞ்சிடும். அதான் டக்காண்டே காஞ்சிடும். என்ன பாஸ் வேலை முடியுமா? என்ன விளங்கல 6 மணி வரை சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை செய்ய மாட்டீங்க. அது என்ன கொள்கையா? நீங்கள் ஞாயிறு செய்ய மாட்டீங்க. மேலே 6 மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டேன்னு ஏன்னா ஒரு கொள்கையாக எடுத்துருக்கீங்களோ? அப்போ என்னதான் நடந்தாலும் செய்ய மாட்டீங்க 6 மணிக்கு மேலே. ஏன்னு நான் பிரச்சனை 6 மணிக்கு போல தலை சுத்து சத்தி என்ன வருமோ இல்லை தானே? ஒழுங்காக தானே வேலை வேறு சொல்லுங்க. அவன்
செய்ய மாட்டேன் குராலே வராதா நேரம் கிட்ட கிட்ட வருதே இல்லை அதான் கொஞ்சம் குரால் வருதே இல்லை வெங்காயம் நான் போய் பார்க்கட்டும் உங்களோட அண்ணா பெயிண்ட் அடிக்கிறார் இங்கே பாருங்க அப்படியே இனிமேல் அவையிலெல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து கொண்டு விடக்கட்டும் வேற பார்ப்பேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா செந்திரம் பாருங்க நல்ல வடிவாக பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டார் ஒரு கதவை ஃபுல்லாக பாருங்க என்ன வடிவாக இருக்குண்டு இப்படியே பார்த்தாலும் தெரியும் அது உங்களோட புறா கூட்டுக்குமே எல்லாம் போட்டிருக்குறேன் அதே சரியான கவலை இங்கே பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கதவு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக அடித்தாச்சு இன்னொன்று இதே போல் இதுக்கு அடிக்க அதுவுமே நீ அடிச்சுட்டு தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்த கொம்ப்ரேசர்லான போல சத்தம் போடுது இங்கே பாருங்க இங்கே இதெல்லாம் கைத்தில் கட்டி தொங்க விட்டுருக்காக்களை அதாவது இதான் தகரங்கள் எல்லாம் இங்கே பாருங்க இவையெல்லாம் டானாப்பட தகரம் இவையெல்லாம் ஒரு மாடல் தகரங்கள் எல்லா தகரமும் அப்படியே இருக்கு இங்கே பாருங்க அடுத்த கதவும் அதே மாதிரி அடித்து கொண்டே நிற்கிறேன் நல்ல வடிவா செந்துரனும் மாண்ணாம் குட்டியை நான் வந்துட்டார் கொண்டு போகிறதுக்கு கதவை நல்ல வடிவா அப்படியே அடித்து கொண்டு இருக்கிறேன் அங்கே அடுத்த கதவை அடித்து முடியுதே நீ தகரம் எல்லாம் பூட்டிட்டு அவையில் கொண்டு போகிறேன்னா அது லேட்டாக அம்புலான்னு இருக்குது சரி இங்கே பாருங்க நல்ல வடிவா தகரம் எல்லாம் பூட்டிட்டீனா மாண்ணா என்ன வேலை முடிஞ்சுதோ ஒரு மணி நேரத்தில் ஆஜர் எங்கே போகிற அதாவது குட்டியை நான் விட்ட உடனே விட போறான் இருப்பிடத்துக்கு போறாரு அதுதான் செந்திரனை காணையில அஞ்சு கீழே இருக்கிறாரா உண்மைக்கு செந்திரன் களைச்சு போட்டார் சரி முண்டை ஃபுல்லா வேலை செஞ்சா களைச்சு போட்டேன் ஏனுங்க பாவமும் ஓ ஆனா அண்ணா வந்தானுல பெயிண்ட் மடிச்சவர் உண்மைக்குமே வடி ஓ அதுதான் இல்ல அன்றைக்கும் இப்படிதான் மாண்ணா வந்தவர் உண்மையாவே மாண்ணா வருவார் சில நேரங்கள்ல வரமாட்டேன்னுருவேன் ஆனா நாளைக்கு வருவீங்களா என்ன மாண்ணா கட்டாயம் மாதிரி வேறவே இங்கே பாருங்க அதேமே குட்டியை நம்பளிக்கிட்டு வந்துட்டார் அவையில கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு இந்த ஒப்படைக்காட்டுன்றோட சரி அதுதான் உண்மைக்கு அது அதே மாதிரி தான் என்ன செந்திரனும் சட்டியா விடிய வந்து ஒழிப்பிடுவார் குட்டியண்ணா செந்திரன் என்ன மாதிரி அங்க அடிக்கிறனா அதுதான் என்ன அண்ணா மாண்ணா மராட்டியில 12 மணிக்கு தான் கொடுத்துருப்பீங்க கொடுத்துருக்கவே மாட்டீங்க நான் தோல்ல நான் கொண்டு வந்தேன் அது இடையில நான் வாங்க அவனை செஞ்சிருவேன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டார் குட்டியண்ணா இந்த கதவோட ஆனால் வடிவா இருக்கு உண்மையாக கதவை பார்க்க ஏன்னாங்க நல்லா இருக்கு இல்ல அது சிவப்பு பெயின் தான் ஜொலிச்சு குடிக்குது அதே சந்திரன் இந்த இடவழி இந்த ஓட்டை பெரிய ஒரு அல்சேஷன் அடடே உண்மையா தானே நான் வந்து இந்த கால்ல வச்சு கொண்டா ரோட்டு பார்க்கணும் அப்படியே அந்த கல்லர் வர மாட்டினா அதுக்காண்டி நல்ல வடிவா இருக்கு அங்க பூட்ட சொல்ல இன்னும் பூட்டின வடை காணையில சும்மா அப்படி சரி நீங்கள் அப்போ நீ பூட்டுங்க பாப்போம் ப்ரோ இப்போ பார்த்துருப்பீங்க எங்களோட கதவை எல்லாம் என்னமே வந்தேன்ட்டு என்னால் ஃபுல்லாகவே வீடியோ நடந்து வந்து நான் நினைக்கிறேன் நடந்து வந்து ஆகுமே போவேன் இல்லை என்ன மாதிரி வந்து அது வடிவாதான் வந்தது கதை 4 கால் தான் எனக்கு தெரிஞ்ச அநேகங்களுக்கு 4 கால் தான் சொல்லுங்க என்னென்ன வந்தது இங்க பரதநாட்டியம் மாறாளு ஜம்பு பரதநாட்டியம் மாறாளு பேரோட வந்து நான் வீடியோ எடுக்க வந்தேன் நான் அங்கே இருந்துருக்கலாம் வீட்டு எங்க அத்தை பேசாம வந்து நான் வீடியோ எடுத்து இருக்கிறேன் அத்தை இது எங்க இருக்கலாம் அம்மா பரதநாட்டியம் மாறாளு இருக்கலாம் இது என்ன அப்ப இது வீடுதான் அப்ப பேச என்ன வீட்டு வீட்டுலாம் நிக்கிறீர்கள் ப்ரோ என்ன இது என்னப்பா இந்த பிள்ளை நான் வீடியோ கட் பண்ணி வந்துட்டு போக வேண்டாம் எனக்கு ஹலோ போன் பண்ணி உங்களை தான் உங்க அம்மா வேட்டா எங்க அம்மா அடிக்க மாட்டா உங்களோட போன வேண்டிய
சரி அப்ப பாத்தீங்கன்னா கதவு திருப்பி மேல போறாச்சேன்னு தெரியுது. கதவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. சரியா மணிவாதான் சொல்லி இருக்கு சொல்ல போறீங்களா? கதவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆனா என்ன நான் அரவாசம் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே இருட்டாயிட்டு. அதுக்கப்புறம் பூசையே வைக்கல ஒன்றும் வைக்கல. லைட் போடாம வேலை செய்தவன் லைட் போட்டவரான வெளிச்சம் தெரியாதாமே. குண்டு குண்டு வேலை ஓ அவசரப்பட்டுட்டனே இங்க வந்தனே நானும் அவனாங்க இருட்டுக்கா தெரியல. சரியோ கண் தெரியா போட்டு என்னப்பா இது சரி இருட்டன்னா பரவாயில்ல லைட் போடாட்டி பரவாயில்ல இருட்டுக்கு என்ன சொல்றீங்க லைட் போட்டது மழையா போயிட்டது ரைட் ஆமா சரி வெளிச்சத்துக்கா எனக்கு கண் தெரியல. சரியோ வீடியோ கிளியர் இல்லாம இருந்துச்சு. அப்ப அதனால நான் ஃபுல்லா அடுக்கலாம் போயிட்டு. அப்ப அதனால கொஞ்சம் கொஞ்சம் கட்டம் தான் எடுத்தேன். நாங்கள் காலமே இருந்து எடுத்தேன்னா நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடமா தான் எடுத்தேன். என்னத்த நீங்கள் நின்றீங்களா இல்ல நான் காலமே வீட்டு இப்ப வீடியோ எடுத்து நிக்க அத்தைக்கு ஏதோ நடந்துட்டு தெரியுமோ. அப்ப அத்தை ஏதோ நடந்துட்டு அத்தைக்கு ஒரு பக்கத்தால இருக்கட்டும். அப்ப நாங்கள இந்த வீடியோ முடிக்க போறோம். சொல்ல போறீங்களா? என்ன முடிக்கலையா நீ? இதான் சொல்ல போறீங்க உங்களோட தம்பிட்ட கதவை பற்றி ஏதாவது சொல்ல போறீங்க? சரி அது தெரியுமே நான் கருத்த கதை வந்து சிவப்பு சிவப்பு உங்க ரெண்டு பேரோட கதைக்கவே இல்லாது. தயவு செய்து வேலைக்கு வீடியோ முடியும். வேலைக்கு வீடியோ முடிக்க போறோம். இந்த மாப்பிள்ளை கிடக்க நீங்க கொடுத்தல இருக்கணும். தேர்ந்தெடுத்து தெரிஞ்சான வந்த நீங்கள் கஷ்டப்பட்ட கதவு செய்யுதுன்னு எல்லாரும் கஷ்டப்பட்டுதாங்க. இல்ல அதை விட கஷ்டப்படுறான் தட்டை தெரியும். ஆக்களை வச்சு செய்யறதுக்கு பிள்ளைக்கு ஒரு இடம் மேல இல்லாம வெயிலுக்கு என்ன செய்யற கஷ்டப்பட்டா கஷ்டப்படத்தாம இன்றைக்கு ஒரு ஆள் கிடைச்சே இல்ல அவருக்கு. அது நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அந்த உறவுக்கு நன்றி நானும் சொல்லி நானும் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதோட இந்த கதவு கொடுத்தாங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்பி கொடுத்துருக்கீங்க செந்திரனுக்கு. இதே மாதிரி பாக்குற உறவுகளை நீங்கள் செந்திரனுக்கு கதவு ஓடர் கொடுத்தா கண்டிப்பா செஞ்சு தருவாரு. என்ன ஆமா என்ன நீட்டா செய்வாங்க. ஓ அதே மாதிரி இப்பயும் செந்திரனுக்கு என்ன 2 கதவு மறுபடியும் வந்திருக்கு முதல்ல இருந்து. அப்ப மறுபடியும் நீ பின்னால தெரியத்தானே இருக்கா பவனோட நான் செந்திரன வேலை முடிவாங்க நான் வெல்டிங் வேலை ஆனா உண்மையிலே நீங்களும் பழையனான இல்ல தெரியுமா? ஒவ்வொரு கேட்டாலும் பேசன் பேசன் செய்ய நீங்களும் பதிவு செய்தா பாக்குற உறவுகளை அதை நேசிச்சு வெறும் கேட்டு வந்தா கொடுக்கலாம் அதை வந்து தவறான நினைக்கிறேன் தானே நீங்க முடிக்கப்பட்டு முடிக்காங்க ஆமா நீங்க சொத்த வடிங்க அப்படித்தான் இதுலயே தெரியுது மாறு கதைக்கு. சரி அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம். பாய்.